ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தமிழ் சேனல் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள். இந்த சேனலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், தட் இஸ் மீன் பை எஸ்டிஎல்சி, அதுவும் பார்த்துட்டோம். எஸ்டிஎல்சி சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள், அதுவும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பக் லைஃப் சைக்கிள். பக் லைஃப் சைக்கிள்னால் என்னென்னா, டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள் ஒரு பக் லைஃப் சைக்கிள் ரெண்டு டைம்ஸும் நம்ம சொல்லிக்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ இதில் என்ன நடக்கும்னா, இப்போது நம்ம எஸ்டிஎல்சியில் என்ன பார்த்தோம், டெஸ்ட் பிளான் இருக்கும், டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூஷன் இருக்கும். அந்த டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூஷன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் என்விரான்மெண்ட்டில் நம்ம அந்த டெஸ்ட் கேஸஸை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதில் என்ன இருக்கும், லைக் வெரிஃபை யூசர் கேன் ஏபிள் டு லாகின் வித் வேலிட் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போது லாகின் ஆகிடுச்சுன்னா அது சக்ஸஸ், லாகின் ஆகலை அது ஃபெயில். ஓகேங்களா, லாகின் ஆகாமல் போயிடுச்சுன்னா அது ஃபெயில். அந்த டைமில் அதை எப்படி சொல்லுவோம், நம்ம போய் டெவலப்பர்கிட்ட போய் டைரெக்டாக நம்ம சொல்லிட முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஜீராங்கிறது ஒரு டிஃபெக்ட் ட்ராக்கிங் ஒரு டூல். ஓகேங்களா, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டூல். அந்த டூலில் நம்ம அந்த இஷ்யூவை க்ரியேட் பண்ணுறோம். ஜீராவில் எப்படி இருக்குன்னா, க்ரியேட் இஷ்யூன்னு இருக்கும். அங்கே போயிட்டு க்ரியேட் நியூ இஷ்யூன்னு கொடுப்போம். அதில் டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம லைக் ஃபிக்ஸ் அன் இஷ்யூ வித் த லாகின் பேஜ், யூசர் கான்ட் ஏபிள் டு லாகின். ஃபிக்ஸ் அன் இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணி நம்ம என்ன வேணால் எழுதிக்கலாம். லைக் யூசர் கான்ட் ஏபிள் டு லாகின், ஃபிக்ஸ் அன் இஷ்யூ வித் லாகின் பட்டன் இஸ் நாட் ஒர்க்கிங், அந்த மாதிரி ஏதாச்சும் எழுதிக்கலாம். அப்படி எழுதுனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ரிசல்ட்டு, எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்டுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணணும். டெஸ்ட் கேஸ் ஸ்டெப்ஸ் எழுதணும் ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ணுறப்ப. அது நான் தெளிவாக சொல்கிறேன், ஹவு டு க்ரியேட் அன் இஷ்யூன்னு தனி ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பக் லைஃப் சைக்கிள், டிஃபெக்ட் லைஃப் சைக்கிள். ஸோ எப்படி இது நடக்கும்னா, நியூவாக ஒரு பக்கு க்ரியேட் பண்ணுறோம். இப்போது லாகின் பேஜ் எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு நியூ பக்கு க்ரியேட் பண்ணுறோம். அந்த நியூவாக க்ரியேட் ஆன பக்கை பார்த்திங்கன்னா அசைன் பண்ணுவாங்க. யார் அசைன் பண்ணுவாங்கன்னா, டெவலப்பிங் லீடு இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ஒரு டெவலப்பருக்கு அவங்க டாஸ்க்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அசைன் பண்ணுவாங்க. அந்த அசைனான ஒரு டிக்கெட்டை செக் பண்ணுவாங்க. லைக் வெதர் இட் இஸ் ரிஜெக்டட்னா ஆல்ரெடி ஒரு டிஃபெக்ட் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னா இது டூப்ளிகேட்டு. ரிஜெக்ட் எதனால பண்ணுவாங்கன்னா, இது ஒரு இஷ்யூவே கிடையாது. ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு இஷ்யூ கிடையாதுல்ல, அதனால ரிஜெக்ட் பண்ணுவாங்க. டிஃபர்ட்னா இந்த டைமில் எங்களால் இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ண முடியாது, ஸோ நெக்ஸ்ட் ரிலீஸுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் டிஃபர்ட். ஓகேங்களா. அண்ட் ஸோ இப்போ டெவலப்பர் அது ஒரு ப்ராப்பரான இஷ்யூவாக இருக்குது. அதை அவர் அசைன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பனுக்கு போகும். ஓப்பனுக்கு போயிட்டு அந்த டெவலப்பர் பார்த்தீங்கன்னா இன்ப்ராக்ரஸில் போடுவார். இன்ப்ராக்ரஸில் போட்டு டெவலப் பண்ணி முடிச்சிருவார். அந்த இஷ்யூ ரிசால்வ் பண்ணிவிடுவார். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது இங்கே வரும், ஃபிக்ஸ்டாக ரீசால்வபிள் வரும். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டிங் பண்ணுவோம். டெஸ்டிங் இங்கே பண்ணுவோம். நம்ம க்ரியேட் பண்ண அந்த லாகின் பேஜ் இஷ்யூ இருக்குல்ல, அது மறுபடியும் அது ஒர்க் ஆகுதா, இல்லை பழைய மாதிரி ஒர்க் ஆகுதா, இல்லை அதனால வேறு ஏதாச்சும் பிரேக் ஆகிருக்கான்ட்டு நம்ம எல்லா டெஸ்டிங்குமே இந்த ஃபிக்ஸ்ட் ரிசால்வில் பண்ணுவோம். ஓகேங்களா. வெதர் இங்கே ஒர்க் ஆகலைன்னா மறுபடியும் அதை ரீஓப்பன் பண்ணி டெவலப்பருக்கு அசைன் பண்ணிடுவோம். அவர் மறுபடியும் அதை ஃபிக்ஸ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணுவோம், வெதர் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபைன் ஆர் நாட் அப்படின்ட்டு. ஃபுல்லாக ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் க்ளோஸ்டுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பக் லைஃப் சைக்கிள். இப்படி தான் இருக்கும். இப்போ இன்டர்வியூவில் கேட்டாலுமே நீங்கள் இந்த மாதிரி தான் சொல்லணும். ஐ வில் கிரியேட் அ நியூ பக் and developing lead will assign to the appropriate developer and the developer will fix the bug. So once it is fixed, he will move it to QA for testing. So in testing we will do all the type of testing, and if something is getting broken or work ahalena, we will move it again to the developer, and if it is working fine, we will move to the staging environment. Regression testing ஆக staging environment இருந்துச்சுன்னா அங்கே மூவ் பண்ணுவோம். and then once deploymentலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அது அந்த டிக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பக் லைஃப் சைக்கிள். ஸோ இப்படி தான் நடக்கும் நார்மலாகவே. அண்ட் ஹவு டு கிரியேட் அன் இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இஷ்யூ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு நியூ பக்கை க்ரியேட் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு டைட்டில் பண்ணணும். ஃபிக்ஸ் அன் இஷ்யூ வித் லாகின் பேஜ்.
லாகின் பேஜ் எழுதிட்டோம். இதில் இன்னும் டீட்டெயிலாக கொடுக்கலாம். வேர் யூசர் can't able to login கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் டைட்டில் கொடுத்துட்டீங்க. அடுத்து டிஸ்கிரிப்ஷன் என்ன இருந்ததுன்னா ஸ்டெப்ஸ் டு ரீப்ரொடியூஸ். இதில் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், ஓப்பன் த க்ரோம் ப்ரௌசர். இது ஒரு ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அடுத்து என்ன பண்ணுவோம், என்டர் வேலிட் credential. ஓகேங்களா. தேர்ட் ஒன், கிளிக் ஆன் த லாகின் பட்டன். ஓகேங்களா. இந்த 3 ஸ்டெப்பும் பண்ணுவோம். அடுத்தது எக்ஸ்பெக்டட் ஆக்சுவல், எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருந்த ஸ்க்ரீன்ஷாட் இருந்துச்சுன்னா, அல்லது டெவ் என்விரான்மெண்ட்டில் அது ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூசர் ஷுட் லாகின் டு த டேஷ்போர்ட் பேஜ்னு போட்டுடலாம். இதுவே அது ஒர்க் ஆகலை, ஓகேங்களா, அப்போ ஆக்சுவல் ரிசல்ட் போடணும். ஆக்சுவல் ரிசல்ட் போட்டு யூசர் can't able to log into the dashboard page. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து bug life cycle and how to create an issue in Jira. Okay, thank you.